வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், திமுக நிற்கிறாங்க ஆளுங்கட்சி, மற்றபடி சீமானுடைய கட்சி. அடுத்தது சுயேட்சை நிறைய நிற்கிறாங்க. அடுத்ததாக மனதில் கொள்ளக்கூடியது பாமக, பாஜக. அந்த இடத்துல பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருப்பதாக சொல்ல முடியாது விக்கிரவாண்டியில். அது ஃபுல்லாகவே வன்னியர் ஏரியாக்கள். அதனால பாமகவுக்கு பாஜக விட்டு கொடுத்து விடுகிறது. பாஜக சைடில் கூட்டணி ஆதரவு. பாமக இன்னைக்கு நிற்கிது, தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 10 தேர்தல். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாமகவனுடைய ஒரு ஓட்டுக்கள் எந்த அளவுக்கு வன்னிய சமுதாயத்தினுடைய அனைத்து ஓட்டுகள் அவர்களுக்கு கிடைத்து விடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில அதிமுக எடப்பாடி சொல்லிட்டார், அதிமுக புறக்கணிப்பு. அவர் சொல்லிட்டார், சரியாக நடக்காது, ஆளுங்கட்சி மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு புரட்ட சொல்லி நாங்கள் புறக்கணிக்கின்றோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு உத்தரவு போடப்பட்டதாக ஒரு தகவல். அதாவது யாருமே அதிமுகவோட யாருமே பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நீ யாருக்கோ ஓட்டு போட்டுக்கோ, சீமானுக்கு போட்டுக்கோ, மற்றபடி திமுகவுக்கு போட்டுக்க, சுயேட்சையா நிற்கக்கூடிய எத்தனை பேர் நீ போட்டுக்க, ஆனால் பாமகவுக்கு போடக்கூடாது. ஆமாம், அது ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக, ரொம்ப உறுதியாகவே எடப்பாடியின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மிகப்பெரிய ஒரு தகவல். காரணம் எதிர்பார்த்தார் எடப்பாடி, ரொம்ப வேகமாக எதிர்பார்த்தாரு. அதுக்கு இடம் கொடுத்தார் ராமதாஸ். கடைசி நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அதை மாற்றிட்டு பாஜகவுக்கு போயிட்டார். காரணம் அவர் மேல உள்ள ஒரு வழக்கு, மற்றபடி அமைச்சர் போஸ்ட்டு, ஜெயிச்சாங்கன்னா அமைச்சர் போஸ்ட்டு, அடுத்தது கட்டுக்கட்டாக பணம் விளையாடுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த மாதிரிலாம் இதற்காக அவர்கள் ஆசைப்பட்டு விட்டார்கள். ஏன்னா பாமக தொண்டர்களே அழுது கண்ணீர் வடித்தார்கள் அப்படிங்கிற தகவல் அன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஆமாம், அதிமுகவோட சேருங்க, பாஜகவோடு சேராதீங்க, ஏன்னா கேட்டால் அவங்களோடலாம் நாங்கள் அரசியல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு ராமதாஸ்ட கையை பிடித்து அழுததாக ஒரு தகவலும் அன்னைக்கு போச்சு. அதே மீறி அன்புமணி ராமதாசனுடைய வேண்டுதலின் அடிப்படையில் ராமதாஸ் சாயங்காலம் மத்தியான ரேஞ்சுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. விடிஞ்சவுன்னு அப்படியே ரூட் எல்லாம் மாறிடுது. அப்புறம் அப்படியே மற்றபடி சில எல்முருகன் சோர்ஸ் அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் நேராக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அன்னைக்கு மோடி வர்றாரு, அங்கே கூட்டிகிட்டு போய் பேச வச்சு அப்படியே கூட்டி விட்டுறாங்க. பாமக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் கழுத்தை அறுத்தவர்கள் அதிமுக எடப்பாடி ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. உண்மையிலே கூட்டணிக்கு வந்திருந்தா கூட ஏகதேசம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே தேமுதிக இருக்கு, அதனால வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை. சுத்தமாக இங்கிட்டு போனதுனால, பாமக போனதுனால பாஜகவும் வர முடியல, அதிமுகவும் வர முடியல. அப்படிங்கும் போதுல திரும்பவும் எப்படி அவர்கள் அந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆத்திரத்தில் வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு இருக்கும். அதனால பாமகவுக்கு யாருமே ஓட்டு போடக்கூடாது, அப்படி எதுக்கோ போட்டுக்கோ அப்படிங்கிற ரகசிய தகவல் இன்னைக்கு ரொம்ப கசிஞ்சிட்டு இருக்கு. அதையும் மீறி பாமகவினர் ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்மையிலே ரொம்ப வேடிக்கையான ஒரு தகவலாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பாமக எங்க, ஜெயலலிதா அம்மையாருங்க, இவர்களுடைய கொள்கை கோட்பாடு வேறு, ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கோட்பாடு வேறு, பாமக அவனுடைய தனி கோட்பாடு, அது தனி கோட்பாடு. இரண்டுக்கும் எவ்வாறு ஒத்துப்போகும் என்பதன் அடிப்படையில் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னாங்க. எடப்பாடி எவ்வளவோ எதிர்பார்த்தார், வரல, முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும்
இவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கடையில டிடிவி வந்து விக்கிரவாண்டியில பேசியிருக்காரு நேற்று. அது எங்களுடைய உரிமை. நாங்கள் வந்து ஜெயலலிதாவாலும் எம்ஜிஆராலும் வளர்க்கப்பட்டவர்கள். ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அந்த உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால பாமக பயன்படுத்தும். பாமகவுக்கு ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் உபயோகப்படுத்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி டிடிவி ஓபிஎஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாமக வந்து தன்னுடைய கொள்கையை விட்ட ஒரு நிலையில் ஜெயலலிதா அம்மையார் படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது சாக்க வேற ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பூஜ்ஜியமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து அவர்களுடைய கொள்கை வேறு, ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கை வேறு. இவர்களுடைய படத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக கீழிறங்கி விட்டார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன் காடுவெட்டி குரு இருக்கிறாரு, மற்றபடி வந்து வன்னியர் சமூகத்தில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு, தந்தை பெரியார் படங்கள் இருக்கு. புரியுங்களா? அண்ணா படத்தை யூஸ் பண்ணா கூட அது வேறு மாதிரியா போயிடும். தந்தை பெரியார் படங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அவருடைய கொள்கையை நிலைவாண்மைப்படுத்தினால 10% ஒதுக்கீடு கூட ராமதாஸ் கடைசி நேரத்தை கேட்கக்கூடிய சமயத்தில் 2020 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி போட்டியிடக்கூடிய அதிமுக கூட்டணி படக்கூடிய சமயத்தில் அவசரமாக அந்த சட்டத்தை பிறப்பிச்சு அதன் மூலமாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க, இது அவசரமாக சைன் போட்டு பண்றாங்க. அதனால வந்து நம்ம அதெல்லாம் அப்போ அடிபணிந்து விடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப தெளிவாகவே பண்ணி முடிச்சுட்டாங்க. அதனால வந்து பாமகவுக்கு வந்து சீட்டு வந்திருக்கு, மற்றபடி வந்து 10% வந்து வெற்றி அடையவில்லை. கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா உச்சநீதிமன்றம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, இது வந்து கல்வி, பொருளாதாரம், மற்றபடி சமூக பின்னணியெல்லாம் வந்து சொல்லப்படவில்லை. சும்மா எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கு கூட நடத்தப்படவில்லை. அதன் அடிப்படையில் இது எவ்வாறு செல்லும், அதனால சட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் உபயோகப்படுத்தி தான் பாமக ஓட்டு கேட்க வேண்டுமா அப்படின்னு இன்னைக்கு தொண்டர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. இதை விட்டாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட அண்ணாமலை வந்து இன்னும் பகிரங்கமா பேசியிருக்காரு அதிமுகவை நோக்கி. அதிமுக வந்து நிற்காததுக்கு காரணம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த மாதிரி வருவாங்க, அதனால வந்து நிக்கல. மற்றபடி வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது வந்து அதிமுக வந்து ரொம்ப கவனமா இருக்குது. எப்படி இருந்தாலுமே சரி, ஜெயக்குமார், கேபி முனுசாமி எல்லாம் எப்படி பேசினாலும் சரி, கட்டாயமாக பாஜக வளர்ந்து கொண்டேதான் போகும். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. படிக்காத ஜெயக்குமார் வந்து எந்த அளவுக்கு பேசுறாரோ அந்த அளவுக்கு பாஜக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படிக்காத ஜெயக்குமார்னு சொல்றாரு அண்ணாமலை வந்து ஜெயக்குமாரை நோக்கி. இவர் எந்த அளவுக்கு படித்தவர் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த பாருங்க, முந்தா நாள் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஜி.ஆர். ரவீந்திரன் டாக்டர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வந்து மிக கண்டன குரலில் இருந்திருக்கிறார். அதாவது அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் படித்து பயன்பெறுவதற்காக வந்து நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் அரசு மாணவர்களுக்கு அதில் வந்து தனி இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறார்கள் மத்திய அரசு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதை வந்து ஜி.ஆர். ரவீந்திரன் வந்து டாக்டர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரொம்ப கண்டன குரலா இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஏகப்பட்ட பொய்ய சொல்லி உல்டா பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து வாயை திறந்தாலே பொய்யா இருக்கு, ஏன் இப்படி பொய் சொல்கிறார், இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. அப்படி ஒரு சூழலாக வாதிடக்கூடிய சமயத்துல ஒன்றிய அரசு வாதிட்ட சமயத்துல அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த மாதிரிலாம் நீட் தேர்வில் தனி இடஒதுக்கீடு அவங்களுடைய திறமை பாதிக்கப்படும் சொல்லி போட்டு ஒன்றிய அரசு அன்னைக்கு வாதிட்டுச்சு. அது வந்து அண்ணாமலைக்கு தெரியலையா ஏன்னா, அதனால வந்து இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். ரவீந்திரன் வந்து இன்னைக்கு பகிரங்கமா குற்றம் சுமத்தி இருக்கிறார். உண்மையிலே படிக்காத நபர் ஜெயக்குமார் அவர் பேசியிருக்கலாம், என்னமோ மேல கீழே பேசியிருக்கலாம். ஆனா படித்ததாக சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அண்ணாமலையே இந்த அளவுக்கு ஒரு படிக்காத தனமாகவும் முட்டாள்தனமாகவும் ஒரு ஆதாரம் மட்டும் பேசுகிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் தனி இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து யார்கிட்ட போய் காது குத்துறது? ஜி.ஆர். ரவீந்திரனுக்கே பதில் சொல்ல முடியல, மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் அந்த உடன்கட்டை ஏறுவதற்கு ஒரு தனி விளக்கம். அப்புறம் அண்ணா அப்படி சொன்னார், ஜெயலலிதா இப்படி சொன்னார்.
ஏன்னா எம்ஜிஆர் அப்படி சொன்னார், பொன் ராமர் முத்துராமலிங்க இப்படி சொன்னார், அண்ணாவுக்கு பொன் ராமர் இது ராமலிங்க தேவன் முத்துராமலிங்க தேவருக்கும் பிரச்சனை, மன்னிப்பு கேட்டார். ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பொய்கள், தேவையற்ற ஒரு பிரச்சாரங்கள். ஆமா, மக்கள் நம்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ஒரு இடத்துல கூட வெற்றி கிடையாது. திரும்பவும் அவர் அதே பொய் பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல பாஜக எவ்வாறு வளரும்? இப்ப மீண்டும் வந்து படிக்க போறாராம், படிக்கட்டும். மீண்டும் படிச்சு இங்கிலாந்துக்கு போறாராம் படிக்கிறதுக்கு, ஒரு 6 மாச இடைவெளி, ரைட்டு. அப்பொழுதாவது மீண்டும் இங்கே பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இங்கிலாந்துக்கு போறாராம், போய் வந்து அங்க படிக்க போறாராம், குறிப்பிட்ட விஷயத்துல படிக்க போகிற சமயத்துல இங்க 6 மாச இடைவெளி வரும். இப்ப நாளைக்கு வந்து ஸ்ரீவார் திருமண கல்யாண மண்டப வானகரத்துல வந்து மாநில நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் நடக்குது. அதுல வந்து அண்ணாமலை தலைமை நடக்கக்கூடிய சமயத்துல தமிழக அளவுக்கு இப்ப நடந்துச்சு பாருங்க, நாடாளுமன்ற 2024 தேர்தலில் என்னென்ன குளறுபடிகள், யார் யார் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் தொங்கிட்டு இருக்கு. அதுல அண்ணாமலையும் நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு போனாலுமே கூட அவர் தானே தலைவர். போனாருன்னா 6 மாச இடைவெளி, அதுக்கு வந்து புதுசா ஒரு கமிட்டியை போட்டு ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே நேரத்துல எப்படி ரன் பண்ணாலும் அது முடியாது. அதனால வந்து அண்ணாமலை வர்ற வரைக்கும் வேறு தலைவரை போடலாம், இல்லை டோட்டலாகவே வேறு தலைவரை போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய பாஜக முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது எப்படியோ மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இன்னைக்கு வந்தாச்சு. அதாவது பண மோசடி சம்பந்தப்பட்ட வகையில யார் யார் இந்த நாடாளுமன்றத்தில் உடைக்காதவர்கள் அப்படிங்கிற மாதிரி பதவியை பிடுங்குவதற்காக நாளைக்கு வந்து மாநில நிர்வாக குழு சென்னையில் நடக்குது மாநகரத்தில். அதுக்கு வந்து அண்ணாமலை தலைமை தாங்கி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தொகுதி வாரியான ஆய்வு இன்னைக்கோட முடிஞ்சது. நாளைக்கு வந்து அது லிஸ்ட் கொண்டு வரப்பட்டு யார் யார் நீக்கப்படுவார். ஆல்ரெடி திருச்சி சூர்யா, கல்யாணராமன், மற்ற ஏகப்பட்ட ஒரு 5-6 பேர் நீக்கியாச்சு. மீண்டும் ஏகப்பட்ட பேர் களையப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்து மொத்தம் 4000 பேர் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்டவங்க. அதே நேரத்தில் அந்த கூட்டத்தில் வேறு எதையுமே பேசக்கூடாது, தேர்தல் சம்பந்தப்பட்ட விவாதம் மட்டும்தான். மற்றபடி வந்து புகாருக்கு ஆளான நிர்வாகிகள் வந்து பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு மிக பெருசாக போயிட்டு இருக்கு. அதாவது வந்து திரும்ப வரும்போது தேசிய அளவில் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுமா, இங்கிலாந்துல வந்தார் அப்படின்னா பதவிகளும் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய சமயத்தில் இங்கே வந்து கட்சியை காபந்து பண்ண இல்லையா, ஒன்று ஒரு கமிட்டி அமைக்க போறாங்க, இல்லையா அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு பொறுப்பை கொடுக்க போறாங்க, வேறு தலைவர் வர வாய்ப்பு இருக்கு. அதற்கு வந்து தமிழிசை, மற்ற நயினார் நாகேந்திரன் அந்த குரூப் வந்து ரொம்ப போட்டியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு அந்த தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. இதற்கு இடையில வந்து படிக்க போகக்கூடிய அண்ணாமலை மீண்டும் வரும்போது நல்ல முறையாக வர வேண்டும். ஆமாம், பொய் சொல்லும் அண்ணாமலையாக வராமல் உண்மை பேசக்கூடிய அண்ணாமலையாக வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. படிக்காதவர் தான் ஜெயக்குமார், கேபி முனுசாமி அவர்கள் பொய் சொல்கிறார்கள். மற்றபடி அவர் எந்த அளவுக்கு பேசினா பாஜக வளர்ந்துடும் சொல்றாரு. அதே நேரத்தில் படித்த மக்கள், அண்ணாமலை 20,000 புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு நான் இருந்தவரை 2 லட்சம் வழக்குகளை சந்திச்சேனுங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடியவங்க எதற்காவது பக்கமா பொய் சொன்னோம்? ஒருவேளை அதுக்காக பொய் சொல்லாமல் கட்சியை நடத்துவது எப்படி, பொய் சொல்லாமல் நிர்வாகம் செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்காக படிக்க போறாரோ என்னமோ தெரியல. எப்படியோ வரும்போது அண்ணாமலை உண்மை பேசும் அண்ணாமலையாக வந்தால் நன்றாக இருக்கும் என்பதும் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.